வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் மந்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று தான் வந்து பீஃப் பிரியாணியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து மெயினாக கேட்டது அது எப்படி பண்ணுறது, பிரியாணி எப்படி பண்ணுறதுனா கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி வந்து சிக்கன் மந்தி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி தேவையான பொருட்கள்: சீரகம், மிளகு, தனியா, நட்மெக் பவுடர், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, லெமன் தோல். ஆக்சுவலி காஞ்ச லெமன் தான் இதுக்கு வேணும். எங்ககிட்ட காஞ்ச லெமன் இல்லாதனால நாங்கள் வந்து லெமனுடைய தோலை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு பட்டர், அந்த ஊற வச்ச சாஃப்ரான், மஞ்சள் தூள், உப்பு, இந்த அரைச்சி வச்ச ஸ்பைஸ் மிக்ஸ் அதையும் அதில் போட்டு நம்ம வந்து சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம மந்தி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இது போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் பண்ணோடனே அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்பைஸ் மிக்ஸையும் கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம போட்ட ஸ்பைசஸோட ரா ஸ்மெல் போனோடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற லெமன் தூளும் நம்ம அதில் ஆட் பண்ணணும். மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி ஊற்றுறோம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் டொமேட்டோஸும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணி நம்ம பியூரி பண்ணுறோம். இதில் உரப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை, அதனால் நாங்கள் வந்து 3 பச்சை மிளகாய் அதில் வந்து சேர்த்துருக்கோம். இந்த பியூரியில் தனியாக 3 பச்சை மிளகாய் நாங்கள் சேர்த்துருக்கோம். டொமேட்டோ பியூரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் ஒரு 10 மினிட்ஸுக்கு. சிக்கனை வெளியே எடுத்துட்டு அரிசியை அதில் போட்டு நம்ம வந்து திரும்ப அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த வெளியே எடுத்த சிக்கனை நம்ம தனியாக ஒரு பேனில் வச்சு நம்ம வந்து க்ரில் பண்ண வைக்கணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஏற்கனவே பாஸ்மதி அரிசி ஒரு 1 ஹவர் நாங்கள் ஊற வச்சுருக்கோம். அது நான் பாஸ்மதி அரிசிக்கு எப்பயுமே பிரியாணி அரிசிக்கு 1:2 தான் வாட்டர் அளவு வைக்கணும். அதனால் நாங்கள் வந்து இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நாங்கள் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சிக்கன்லேயே ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் கிரில் ஆனோடனே நம்ம சிக்கனை எடுத்து நம்ம ரைஸ் மேலே இப்படி அரேஞ்ச் பண்ணிடுறோம். சிக்கன் ஆக்சுவலி ஓவர் கிரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி இது வந்து வெந்த சிக்கன் தான். நம்ம ஒரு ஃப்ளேவருக்கும் ஒரு ஸ்மெல்லுக்காண்டி தான் நம்ம வந்து சிக்கனை கிரில் பண்ணுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதில் நமக்கு வந்து ஸ்மோக்கி ஸ்மெல் இருந்தால் தான் அந்த மந்தியோட ஸ்மெல் ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு வந்து ஸ்மோக் க்ரியேட் பண்ணுறோம். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பாருங்கள். அந்த கங்கை உள்ளே வச்சு நம்ம ஸ்மோக் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அப்புறம் மந்திக்கு நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். இந்த சாஸ் இருந்தால் தான் மந்தியோட நல்லா போகும். இப்போ நம்ம மந்திக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு, உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ராவாக மிக்சியில் போட்டு நம்ம வந்து பியூரி பண்ண போகிறோம். இந்த சாஸ் வந்து மந்தியோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம மந்தியும் நம்ம சாஸும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மந்திக்கு சிக்கன் பீசஸ் வந்து பெருசாக தான் இருக்கணும். இந்த குவாரண்டைன் டைம்னால எங்கள்கிட்ட பெரிய பீசஸ் இல்லை. நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்ததெல்லாம் நாங்கள் மந்தி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் வந்து பெரிய பீஸ் வாங்கி செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.